இந்த கொசு தொல்லை வேற தாங்க முடியல. விஜய், அஜித், சூர்யாவுக்கு அடுத்து திவாகர் தானா? நியூஸ் 10 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். பிக் பாஸ் தமிழ் சீசன் 9இல் போட்டியாளராக களமிறங்கியுள்ள தர்பூசணி திவாகரின் நடவடிக்கைகள் பல நேரங்களில் எரிச்சலூட்டும் விதமாக இருந்தாலும் சில நேரங்களில் அவர் பல்பு வாங்குவதை பார்க்கும்போது சிரிப்பை அடக்க முடிவதில்லை. கானா வினோத்துக்கும் அவருக்கும் இடையில் நடக்கும் பேச்சுவார்த்தையை பார்க்க நன்றாக உள்ளது. ஆனால் சில நேரங்களில் திவாகர் செய்யக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது அதை அவர் தெரிந்து செய்கிறாரா இல்லை தெரியாமல் செய்கிறாரா என்ற கேள்வி எழாமல் இல்லை. அப்படியான ஒரு சம்பவம் தான் தற்போது இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. அடிப்படையில் பிசியோதெரபி மருத்துவரான திவாகர் ரீல்ஸ் செய்து பதிவேற்றிய வீடியோக்களை பார்த்த இணையவாசிகள் சிலர் அவரின் நடிப்பை பார்த்து காமெடியாக இருக்கிறது என்று லைக்குகளை வாரி வழங்கியுள்ளனர். அதன் பின்னர் தர்பூசணி திவாகர் என்று அழைக்கப்பட்டதிலிருந்து அவர் பிரபலமடைந்தார். சினிமாக்களில் மிகவும் சீரியஸான காட்சிகளை இவர் ரீல்ஸ் செய்து பகிர்ந்தாலும் அது சிரிப்பை தான் வரவழைக்கிறது. சக மனிதர்களை தனது நடிப்பின் மூலம் சிரிக்க வைப்பது என்பது மிகவும் சவாலான காரியம். அதை திவாகர் செய்து வருகிறார். இங்கு என்ன பிரச்சனை என்றால், திவாகர் தன்னை ஒரு நகைச்சுவை நடிகராக ஏற்றுக்கொள்ள தயங்குகிறார். மாறாக தன்னை ஆக்ஷன் கதாநாயகனாக நினைத்து கொண்டு இருக்கிறார் என்று அவரது நடவடிக்கைகளை பார்த்தாலே தெரிகிறது என்று இணையவாசிகள் தொடங்கி பலரும் தெரிவித்தார்கள். திவாகர் தன்னை கதாநாயகன் மெட்டீரியலாகவே நினைக்கட்டும், அது அவரது விருப்பம். ஆனால் அவரை அங்கீகரிக்கும் இடத்தில் மக்கள் இருக்கிறார்கள் என்பதையும் அவர் புரிந்து கொண்டால் பிழைத்துக் கொள்வார். பிக்பாஸ் வீட்டில் டாஸ்கை சிறப்பாக செய்கிறாரோ இல்லையோ, எல்லா கேமராக்கள் முன் சென்றும் ரீல்ஸ் செய்து வருகிறார். இது ஒரு கட்டத்திற்கு மேல் எரிச்சலை உண்டாக்குகிறது. இப்படி இருக்கையில் தற்போது அவர் தனது சொந்த வசனத்தை பேசி பிக்பாஸ் வீட்டிற்குள் ரீல்ஸ் செய்துள்ளார். அதில் அஜித் சார் கார் ரேஸுக்கு போய்விட்டார், விஜய் சார் அரசியலுக்கு போய்விட்டார், சூர்யா சார் பாம்பேவுக்கு போய்விட்டார், விஜய் சேதுபதி சார் பிக்பாஸ் போய்விட்டார். அடுத்து இந்த தமிழ் சினிமாவை யார் காப்பாற்றப் போகிறார் என்று பார்த்தால் வாட்டர்மெலன் ஸ்டாரின் என்ட்ரி பயங்கரமாய் இருந்துச்சு. அதனால் தமிழ் சினிமாவை நான் தான் காப்பாற்றப் போகிறேன் என்று வாட்டர்மெலன் ஸ்டாராக நான் களமிறங்கியுள்ளேன் என்றும் பேசியுள்ளார். இவரது இந்த வீடியோ இணையத்தில் வேகமாக பரவி வருகிறது. சிலரோ இவரை போன்ற தைரியம் அனைவருக்கும் இருக்க வேண்டும் என்று ட்ரோல் செய்து வருகிறார்கள். மேலும் சிலரோ இந்த கொசு தொல்லை தாங்க முடியல என்றும் பதிவிட்டு வருகிறார்கள். திவாகர் இந்த வார நாமினேஷனிலும் இருக்கிறார். அவர் வெளியேறுவதற்கான வாய்ப்புகளும் இருப்பதாக கூறப்படுகிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் 10 தமிழ் சேனலை பின்தொடருங்கள்.